மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in the earth as it is in the heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலைக்கு நான் ஒரு 3:30 தான் கஸ்டமர் ப்ளேஸில் இருந்தேன். இங்கேருந்து 2:30 கிளம்புனேன். குளிச்சுலாம் ரெடியாகி 2 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி 1/2 அங்கே போயிட்டேன் கஸ்டமர் ப்ளேஸ்க்கு. கஸ்டமர் ப்ளேஸில் போய் சேர்ந்து அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது கேட்டு தலையில் இடிச்சிருச்சு. பைக் அவங்க வீட்டுக்குள்ளே பார்க்கிங் பண்ண சொன்னாங்க, பார்க்கிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் வீட்டிலேருந்து வெளியே வண்டி எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக பிஎஸ்என்எல் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் சந்து பக்கத்துலேயே அவங்க வீடு. அந்த ஏரியா வந்து ராயபுரம், பண்ணாரப்பேட்டை, இதெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இடம். சந்துக்குள்ளே நான் வெளியே வரும்போதே ஒரு வண்டி வந்துடுச்சு. ஆப்போசிட்டில் லைட் அடித்து காட்டிடுவோன்னு நின்றுச்சு. அப்புறம் அங்கேருந்து நேராக நுங்கம்பாக்கம் போனோம். புந்தமல்லி ரோடு வழியாக போய் பச்சைபாஸ் காலேஜில் லெஃப்ட் எடுத்து நுங்கம்பாக்கம் போயிட்டு எம்எல்எம் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இன்னொரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்தில் ஃபங்க்ஷன். கஸ்டமர் அவங்க ஆப்போசிட் பார்க், அந்த கல்யாண மண்டபம் ஆப்போசிட்லேயே பார்க்கிங், ரோட்லேயே சைட்லேயே ஒரு கோயில் ஓட்டின மாதிரி அங்கேயே பக்கத்துலேயே போட்டு வெயிட் பண்ணி அவங்களும் நான் சாப்பிட கூட கூப்பிடல, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா வண்டி இங்கே இருக்குன்றது அவங்களுக்கு சொல்ல கால் பண்ணால் அவங்க கால் எடுக்கலை. அதுக்கப்புறம் அவங்களே கால் பண்ணாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உங்களை ட்ராப் பண்ண இடத்துல ஆப்போசிட்டில் தான் நிற்கிறேன் மேடம், பார்க்கிங் பண்ணி. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக போய் அவங்க குடம்பாக்கத்தில் அவங்க யாரோட ரிலேஷன், அவங்க யாரை பார்க்கணும் சொன்னாங்க. அந்த இடத்துக்கு சுற்றி கூகுள் கூப்பிட்டு போச்சு. அவங்களுக்கும் வழி சரியாக தெரியல, குழம்பிட்டாங்க. எப்படியோ அந்த இடத்த போய் அடைஞ்சோம். குடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு டொக்கில் இருக்குது. அங்கேருந்து ஆப்போசிட்ஸ் வந்து ஸ்டார் மெடிக்கல்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ஆப்போசிட்ஸ் வந்து அங்கே போயிட்டு ரிட்டன் நாங்கள் அங்கே வரதுக்கு கரெக்டாக 10-20 ஆகிடுச்சு. அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 100 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க. நைட் சார்ஜ் போட்டாங்க 100 பார்த்திங்கன்னா 825 பில்லு. 3:30 ஜாப் போய் நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் வாங்கினது ஆச்சரியமாக இருந்தது. அந்த அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அப்பா அப்போ தான் வண்டி வீட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தாரு. சாப்பாடு எடுத்து வந்து போட்டு கையில் டேபிளில் கொடுத்து வச்சார். சாப்பிட்டுட்டு ஒரு முட்டை இருந்தது,
மதியானம் வச்ச குழம்பே தான் எடுத்துகிட்டு போய் தட்டை வச்சுட்டு இப்போ வந்து உக்காந்து வசந்தனா தூங்கிடுவோம். இன்றைக்கி படிக்க வேண்டிய வசனத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வலுக்கட்டாயமாக படிச்சுட்டு இருக்கேன். என்னாகமும் 33 அதிகாரம் வசனம் 1. மோசே ஆரோன் என்பவர்களுடைய கைகள் கீழ் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களில் விவரம். Those are the journey of the children of the Israel, which went from out of the land of the Egypt with therein Hermenes under the hands of the Moses and the Aaron. வசனம் 2. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்டு பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களையே எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்களாவன. And Moses wrote their goings out according to their journey by the commandments of the Lord. And these are their journey according to the goings out. வசனம் 3. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமாசே விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர்கள் எல்லோரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர்கள் பலத்த கைகளுடன் புறப்பட்டார்கள். And they departed from the Ramos in the first month of the 15th day of the first month. And the morrow after the Passover, the children of the Israel went out with the high hands in the sugar of the all Egyptians. வசனம் 4. அப்பொழுது எகிப்தியர்கள் கர்த்தருக்கு தங்களுக்குள்ளேயே சங்கார தலைச்சான் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். இவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். For the Egyptians breed. அப்போ அந்த காலத்தில் எகிப்தியர்கள் கூட அடக்கம் தான் பண்ணியிருக்காங்க, அவங்க கொளுத்த செய்யலை. All their hands first born is the Lord and smitten among them. ஆமாம், அவங்க ஃபுல்லாக பேப்பர் ஒரு நூல் மாதிரி சுற்றி தான் அடக்கம் பண்ணுவாங்க. And to their own gods also the Lord and executed judgments. வசனம் 5. பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் ராமாசில் இருந்து புறப்பட்டு போய் சுக்கேத்திலே பாளையம் இறங்கினார்கள். And the children of Israel removed and from the Ramas and the pitched in Sukkot. வசனம் 6. சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லைகளில் இருக்கிற எத்மிலே பாளையம் இறங்கினார்கள். And they departed from the Sukkot and pitched the hitmen with this did have this wilderness. வசனம் 7. எத்தேமியத்திலிருந்து புறப்பட்டு போய் பாகால் ஷேமோனுக்கு எதிராக இருக்கிற ஈராத் பாளையத்தாக்கின் முன் நடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். And they removed for Etam and turned again unto the Petrot, which is before the Balazam one, and there and pitched from Migdale. வசனம் 8. ஈராத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்திற்கு போய் ஏதேம் வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். And they departed from the
Epira and Posit throughout this media east of the sea into the wilderness and went there on days and journey in the wilderness of the Edom and the pitched in the Mara. வசனம் 9. மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு முன்னார்கள். ஏலிமில் 12 நீரூற்றுகளும் 70 போர்ஸ் மரங்களும் இருந்தது. அங்கேயே பாளையம் இறங்கினார்கள். And they removed from the Mara and they come unto the Elim. And the Elim were 12 foundation and water, and those grace, and 10 plum and trees, and they and pitched tree. Very. வசனம் 10. ஏலிமில் இருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாளையம் இறங்கினார்கள். And they removed from the Elim and the encamped by the Red Sea. வசனம் 11. சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீனா வனாந்திரத்திலே பாளையம் இறங்கினார்கள். And they removed from the Red Sea and encamped in this wilderness of the Sinai. வசனம் 12. சின் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு போய் தொப்கோபோவிலே பாளையம் இறங்கினார்கள். And they took their journey out of the wilderness of the Sin and encamped in the Topoko. வசனம் 13. தொக்கோப்பிலிருந்து புறப்பட்டு போய் அலுசிலே பாளையம் இறங்கினார்கள். And they departed from the Tokobo and the Smith at Alusis camped in the Alusmith. வசனம் 14. அலுஸ்மில் இருந்து புறப்பட்டு போய் ரேவி மீதில் பாளையம் இறங்கினார். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. And they removed in from the Alus and camped at this Rebidium, where was and water from the peoples of drink. வசனம் 15. ராவி மீதிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். And they departed up from the Rebidim and chid in the wilderness of the Sinai. வசனம் 16. சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிரேபுருத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். And they removed from this district of the Sinai and chid Kibrot to form. வசனம் 17. கிப்ரோத் அத்தாவில் இருந்து புறப்பட்டு போய் அஸ்ராத்திலே பாளையம் இறங்கினார்கள். And they departed from Kibrot to Mon and the encamped Azrath. வசனம் 18. அஸ்ராத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். And they departed from the Azrath and the Chit Yama ரித்மான். வசனம் 19. ராமாவத்திலிருந்து புறப்பட்டு போய் ரிம் போரிலே பாளையம் இறங்கினார்கள். And they departed from the Ritma and departed Ritma Prayers. வசனம் 20. ரித்மா பவஸிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையம் இறங்கினார்கள். And they departed from the Ripsabot and the லிப்னா. வசனம் 21. லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் சீராவிலே பாளையம் இறங்கினார்கள். And they removed from the Libna and Penshit as Reza. வசனம் 22. ஈசாவிலிருந்து புறப்பட்டு போய் கோலியாத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். The journey and they journey from Razia and Chidan is Kala. வசனம் 23. கோலாத்தில் இருந்து புறப்பட்டு போய் செப்ரார் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். And they went and Kalat and Chidan this mount of
சப்ரா. வசனம் 24. சப்ரா மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆதாராவிலே பாளையம் இறங்கினார்கள். And they removed from this mount of the Sapra and in spot in Azran. வசனம் 25. ஆதாராவிலிருந்து புறப்பட்டு போய் மிக்லோத்திலே பாளையம் இறங்கினார்கள். And they removed Harar and stirred in this Makloth. வசனம் 26. மக்லோத்திலிருந்து புறப்பட்டு போய் தக்லாத்திலே பாளையம் இறங்கினார்கள். And they removed from the Makloth and the camped தக்லாத். வசனம் 27. தக்லாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையம் இறங்கினார்கள். And they depart from this தக்லாத் and put in Pitchit and தாரார். வசனம் 28. தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மித்ராவிலே பாளையம் இறங்கினார்கள். And they removed from தாரார் and pitched in மிட்சாட். மிட்சாவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மனாவிலே பாளையம் இறங்கினார்கள். And they went at மிட்சாட் and pitched in அஸ்மனா. 30. அஸ்மனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசேராத்திலே பாளையம் இறங்கினார்கள். And they departed from Asmana and camped at the Masra. வசனம் 31. மோசேராத்திலிருந்து புறப்பட்டு போய் போனா யோக்கோனிலே பாளையம் இறங்கினார்கள். And they departed from the Moserat and pitched in this பொன்ஜகானா. வசனம் 32. போனாக்கேனில் இருந்து புறப்பட்டு போய் கித்தாத் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். And they removed from Ponoskan and camped at this Iraqranian. வசனம் 13. கித்தாத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் எத்தோத்தியாவிலே பாளையம் இறங்கினார்கள். And they went from the Ricard and Chudens Kedar. வசனம் 34. போத்பாத்திலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனிலே பாளையம் இறங்கினார்கள். And they removed from the Potpar and camped at the Ebrona. வசனம் 35. எப்ரோனிலிருந்து புறப்பட்டு போய் எபேசியன் கோரோரிலே பாளையம் இறங்கினார்கள். And they departed from the Ebron and Konos is no bear. வசனம் 36. எபினேஷன் கோரோரிலிருந்து புறப்பட்டு போய் காதேசி ஆகிய சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். And they removed from Kane Sebar and pitched the wilderness of the Zan which is Kadesh. வசனம் 37. காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதேம் தேசத்தில் பாளையம் இறங்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள். And they removed from Kadesh and the pitched in the Mount Ear or in the edge of the land of the Edom. வசனம் 38. அப்பொழுது ஆசாரனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளைகளின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 40 வருஷம் 5 மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான். And Aaron the priest went up in Mount Hor at the commandments of the Lord and the day therein the fruit hereafter the children of the Israel were come out of the land of Egypt in the first day of the first month. வசனம் 39. ஆரோன் ஓர் என்னும் மலையிலேயே மரணம் அடைந்த போது 133 வயதாயிருந்தான். And Aaron was 133
23 years old, and when he died in mountain Hor. வசனம் 40. அந்த நாளிலே கானான் தேசத்திலே தென் திசையிலும் குடியிருந்த கானானியர்களாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரவேல் புத்திரர்கள் வருகிறதை கேள்விப்பட்டான். And King Arad the Canaan which dwelt in the south in the land of Canaan heard of the coming of the children of Israel. வசனம் 41. ஓர் என்னும் மலையிலே விட்டு புறப்பட்டு போய் சல்மோனோவில் பாளையமிறங்கினார்கள். And they departed from the Mount Or and the mentioned சல்மோனா. சல்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் பூனாவிலே பாளையமிறங்கினார்கள். And they departed from the Salmona and the Shidan பூனா. வசனம் 43. பூனாவிலிருந்து புறப்பட்டு போய் ஒப்தியிலே பாளையமிறங்கினார்கள். And they departed from the Puna and the Shidan of the Optain. ஒப்தியிலிருந்து புறப்பட்டு போய் பீர்மால் எல்லையில் உள்ள அப்ராமின் மேடுகளிலே பாளையமிறங்கினார்கள். And they departed from the Obed and Sidon the Jepromi in the border of the Moab. வசனம் 45. அந்த மேடுகளை விட்டு புறப்பட்டு போய் திப்னோ காத்திலே பாளையமிறங்கினார்கள். And they departed from Emai Sidon in the Dipnoகாத். வசனம் 46. திப்னோகாத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மைன் திப்லாத்திமிலே பாளையமிறங்கினார்கள். And they removed from the Dipnoகாத் and the camped in the Almighty Tiplomelia. And 47. ஆல்மோதின் திப்லாத்திலிருந்து புறப்பட்டு நோபாப்புக்கு எதிரான ஆராரீம் அப்ரைம் மலையிலே பாளையமிறங்கினார். And they removed from the Almodi mountain and pitched in the mountains Arabia Haram before Nebo. 48. அரண்மனையின் மலையிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவிலே அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் மானானா வெளியிலே பாளையமிறங்கினார். And they departed from this mountain of Arba Aram and stood in the plain of the Moab by the Jordan and near Jericho. 49. யோர்தானை சார்ந்த மோவாபின் சமான வெளிகளில் அவர்களிலே சேலி மோதே தொடங்கி அல் தேசீமி மட்டும் பாளையமிறங்கினார்கள். And they visited the Jordan for Bet Shemen even unto the Aplishemi and plain of the Moab. வசனம் 50. எரிகோவில் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமான வெளிகளில் கர்த்தர் மோசையை நோக்கி, And the Lord spake unto the Moses the plains of the Moab by Jericho near and Jordan near by Jericho, saying. வசனம் 51. நீர் இஸ்ரவேல் புத்திரர்களுடன் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தை போய் சேரும்போது, Speak unto the children of Israel, and say unto them, When ye are passed over Jordan into the land of Canaan. வசனம் 52. அத்தேசத்துக்கு குடிகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுக்கு எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி, And he shall drive out all these inhabitants of these lands farther before you, and destroy all these pictures, and destroy all these molten image and iniquity
Prickle down all this their high place. வசனம் 53. தேசத்தில் உள்ளவைகள் துரத்தி விட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். And he shall and disposes this the inhabitants of the land. And I will and therein for the having given you the lands of the possessed. வசனம் 54. சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரம், ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரம் கொடுக்க கடவீர்கள். அவருக்கு சீட்டு விடும் இடம் எதுவோ அவ்விடம் அவர்களுக்கு உரியதாகும். உங்களுக்கு பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். And he shall divide the lands by the lot for an inhabitants of the among the families, and to the more he shall give and the more an inhabitants, and to the favor he shall give the loss. Abundance every man sends the inheritance shall be in the place wherein this lot fell, according to these tribes of your the fathers, he shall inherit. வசனம் 55. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்கள் முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்கள் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளுக்கும் உங்கள் விரல்களில் கூர்க்குமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். But if you will and not driven unto the inhabitants of this land farther before you, then it shall and become past. Thus those and which shall let remain in after them shall be the pickets in your eyes, and this their nerves and your the sides, and the shall and walks you in this lands of wherein he devil. வசனம் 56. அன்றியும் நான் உங்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றான். Moreover it shall come pass that I shall do unto you as to God to do unto them. Yes, thank you, Jesus.